வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்யலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு ஒரு 20 போல் ப்ளூபெர்ரி பழம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி. ஒரு சின்ன கிவி ஃப்ரூட் எடுத்துக்கலாம் கட் பண்ணி. அது ஒரு பீச் பழம் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். நான் 4 கலர். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நான் ரெடிமேடு ஜெல்லி கலந்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் அகர் அகர் எடுத்துக்கலாம். ரெடிமேட் ஜெல்லியில் சுகரும் நேச்சுரலாக கலரும் கலந்துருக்கும். அதனால நான் இப்போது கால் டம்ளர் கொஞ்சமாக செய்கிறதுனால 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம பச்சை தண்ணியில் கலந்துட்டு சூடு பண்ணலாம். ஏன்னா சுடு தண்ணியில் கலந்தால் கட்டி கட்டியாகிடும். பச்சை தண்ணியில் கலந்துட்டு சூடு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் கிவி ஃப்ரூட் போட்டு கலந்து வச்சுக்கின்னு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்தால் தான் கலர்ஃபுல்லாக தெரியும். கிளாஸ் பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ரெட் கலர் கலந்துக்கலாம். அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நீங்கள் ஸ்ட்ராபெரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பச்சை தண்ணியில் கலந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சூடு பண்ணலாம். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துனால. இப்போ இது சூடாகட்டும். இப்போ சூடானதும் நம்ம பீச் பழத்தை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா அகர் அகர் எடுத்துக்கலாம். இப்போ பீச் பழம் இதில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம எப்போ ஊற்றுறோமோ அப்போ தான் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிட்டோம்னா இது பேன்லேயே செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் ஆன பவுல் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ரெட் கலராக அதில் ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரி சாஸ்க்கு ப்ளூபெர்ரி ஒரு 20 போல் ப்ளூபெர்ரியும் ஒரு அரை குழி கரண்டி சர்க்கரையும் சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சுக்கலாம். அந்த சாஸை ஒரு சைடில் வச்சிடலாம். அந்த சாஸை இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு நம்ம 1 கிளாஸ் பால் ஊற்றலாம். 1 கிளாஸ் பாலில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி பவுல் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து திக்காக வச்சுட்டு நம்ம இது ஒரு சின்ன பவுலில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இன்னொரு பவுல்லையும் வச்சுக்கலாம். 2 பவுலில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம கலந்து வச்ச ப்ளூபெர்ரி சாஸ் அதில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் வெட்டி வச்ச ப்ளூபெர்ரி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த மோல்டு எடுத்துகிட்டு இப்போ அதில் நம்ம ஒயிட் சாஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் செட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் செட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ப்ளூபெர்ரி சாஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் செட் பண்ணி எடுத்து வெளியே எடுக்கிறோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுவையான ப்ளூபெர்ரி ஜெல்லி கேக் ரெடி ஆகிடுச்சு. இது யார் வேணும் தான் செய்யலாம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செட் பண்ணி போடுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி செய்கிறது. குழந்தைங்க கிட்ஸ் பார்ட்டிலலாம் வந்துட்டு இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் உங்களுக்கு என்ன 4 கலர் 3 கலர் லேயராக செஞ்சு இன்னும் நல்லா செய்யலாம். ஏன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ப்ளூபெர்ரி சாஸே வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் சைடெல்லாம். இப்போ நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்ன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்